வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்பொழுதுதான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும். தற்பொழுது தமிழ்நாட்டில் நம்மளுடைய பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும் தோல்வியை தொடர்ந்து 3 தேர்தலாக தொடர்ந்து சரிவை சந்தித்து தோல்வியும் சந்தித்து வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், தற்பொழுது அதிமுகவின் கூட்டணி சரியாக அமையப்படவில்லை, தலைமையும் சரியில்லை என்று பலரும் பேச்சுக்களாக அரசியல் வட்டாரங்கள் பேசி வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக தற்பொழுது முக்கியமாக பார்த்திங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உருவாகுவதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு வருவதாகவும் தகவல்கள் நிறைய பார்த்திங்கன்னா வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் மீண்டும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவில் பெரும் விதத்தில் பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணி இருந்து வந்தது. சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமி இல்லை, நாங்கள் தனித்தே போட்டியிடுகிறோம் என்று விலகிவிட்டார்கள். அடுத்தடுத்த தேர்தலையும் கொஞ்சம் சரிவை அதிமுக தொடர்ந்து சந்தித்து வந்தது. மீண்டும் பார்த்திங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் ஓபிஎஸ் மூலமாக பார்த்திங்கன்னா கூட்டணி அமையப்போகுது அப்படின்ற தகவலையும் வெளியிட்டு இருக்கிறார்கள். அதன் காரணம் என்னவென்றால், அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி பற்றி சில மூத்த தலைவர்கள் அதாவது அமித்ஷாவிடம் பேசி உள்ளார்களாம் அப்படின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏன் முக்கியம் என்றால், திமுகவை எதிர்க்க இந்திய கூட்டணியை பார்த்திங்கன்னா அந்த கூட்டணி அவசியமாக இருக்குது அப்படின்றது பேசும் பொருளாக மாறியிருக்கான். அதனால் தமிழ்நாட்டில் நாம் தமிழர், விஜய் மற்றும் அதிமுக பாஜக என்று திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுகின்றன. அதனால் பார்த்திங்கன்னா அந்த சிதறி திமுகவை வீழ்த்த முடியாது, அந்த சிதறின் வாக்குகளால் திமுகவை வீழ்த்த முடியாது அப்படின்றதையும் ஒரு நோக்கத்தோடு இருக்காங்க. அதனால் பாஜக அதிமுகவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றதுல மும்முரமாக அதிமுகவினுடைய ஒரு சில சீனியர்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி இருந்தால் நம்ம வெற்றி பெற்றுலாம் நமக்கான சீட்டுகள் கிடைக்கும் அப்படின்றதுல அவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பாஜக ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் எடப்பாடி கூட்டணிக்கு இறங்கி அவர் கூட்டணியை தேர்வு செஞ்சிட்ருக்கார். அந்த ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் 2026 சட்டசபை தேர்தலில் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். அதை எல்லாருக்குமே அதிமுக கழகத்தில் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் கருத்திற்கு முன் பார்த்திங்கன்னா திட்டமிடுதல் சரியாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும் எல்லாருமே சொல்கிறாங்க. ஏன்னா 234 தொகுதியிலும் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் வெற்றியை பெறணும். ஜனவரியிலிருந்து சுற்றுப்பயணம் அதிமுக தலைமையிலிருந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ள போகிறார்களாம். ஏன்னா எந்தெந்த பார்த்திங்கன்னா தொகுதியில் என்னென்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குது, என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி முன்னெடுக்க போகிறாங்களாம். அந்தந்த இடத்துல என்னென்ன கூட்டணி வச்சா நம்ம ஜெயிப்போம் அப்படின்றதே ஒரு நோக்கத்தில் இருக்காராம். அதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த தடவை பெரும் விதத்தில் கூட்டணி அமையும். அதில் பாஜக இடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்மளுடைய பார்த்திங்கன்னா முக்கிய புள்ளிகள், ஓகேங்களா, அதிமுக வட்டாரங்களில் முக்கிய புள்ளிகள் பேசி வருகிறாங்க. ஏன்னா ஓபிஎஸ்ஸுடன் இணைப்பில் இன்னும் கூட பாஜக இருந்துகிட்ருக்காங்க. அமித்ஷாஜி, நாட்டா மற்றும் நம்மளுடைய மோடி அவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது மத்தியிலிருந்து இவர்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படி இணைப்பு ஏற்பட்டால் ஒன்று சேரணும் நிறைய நாலா பக்கம் பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஒன்று சேர்ந்தே ஆகணும். ஏன்னா இப்போ நடந்த பார்த்திங்கன்னா பொதுக்குழுவாக இருக்கட்டும் மற்றும் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பொதுக்கூட்டங்களாக இருக்கட்டும், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எல்லாத்துலேயும் ஒன்று சேர்ந்தால் கண்டிப்பாக ஒன்றுபட்டால் வென்று விடுவோம் அப்படின்ற வாசகத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி கொஞ்சம் மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. எல்லாருமே மறுப்பில் தான் இருப்பாங்க, ஆனால் கடைசியில் மாறுவாங்க அப்படின்றதான் ஓபிஎஸ் உடைய ஒரு கொள்கையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது, என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வராங்கன்றதை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி.